இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல நம்ம வந்து டேட்டாபேஸ்ல டேபிள் எப்படி ஸ்டோர் பண்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அதை ரிட்ரைவ் பண்ணி எப்படி வியூ பண்ணி பார்க்க போறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறதுக்கு எப்பவும் செலக்ட் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நான் ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு $SQL வச்சுப்போம். $SQL equal டபுள் கொட்டேஷன்ல செலக்ட் கேப்ஸ்ல வச்சுக்கோங்க. select star from டேபிளோட நேம் யூசர் டீடைல்ஸ். ஓகே, சேமிக்க மட்டும் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ $ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு $con greater than query ப்ராக்கெட்டில் அந்த வேரியபிள் நேம் $SQL. ஓகே, செமிகோலன் மட்டும் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கண்டிஷன் ஏற்படுத்துகிறேன். இஃப் ப்ராக்கெட்டில் $result number of rows greater than 0. அதாவது 0 விட 1 or more than அதாவது 1 or more டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து வியூ பண்ணி காட்டணும். அது வரைக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். மாதிரி நோ அதாவது இஃப் கண்டிஷனில் 1 or more rows, 1 or more, அதாவது இஃப் கண்டிஷன் என்ன சொல்கிறோன்னா 1 or more டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷனுக்கு போங்கிற மாதிரி. இஃப் கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 or more rows இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதனால நம்ம எக்கோ அடுத்து என்ன கொடுத்துக்கிறோம்னா எக்கோ டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேக் யூஸ் பண்ணிக்கணும். டேபிள் பார்டர் வந்து 1 வச்சுக்கிறேன். பார்டர் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன் 1 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ டேபிள் ரோ டேக் ஓகேவா, TR டேக் இதில் என்ன பண்ண போகிறோம், /TR கொடுத்துக்கலாம். இப்போ டேபிள் ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா, மொத்தம் 3 ஹெட்டிங், யூசர் நேம், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட். ஓகேவா, ஸோ TH டேபிள் ஹெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் நேம் என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ /TH முடிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டேபிள் ஹெட் இல்லாட்டி ஃபோன் நம்பர், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். /TH நெக்ஸ்ட் ஒன் டேபிள் ஹெட் வந்து பாஸ்வேர்ட். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ டேபிள் டேட்டா கொடுத்துக்கலாம். டேபிள் டேட்டா டபுள் கொட்டேஷனில் டாட் HTML ஸ்பெஷல் கீ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ HTML ஸ்பெஷல் கேஸ் இதில் $ரோ அந்த காலத்தோட நேம் கொடுக்கணும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். ஸோ நம்ம யூசர் நேம் வச்சுருந்தோம். ஸோ யூசர் நேம் மறுபடியும் டாட் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணிடலாம். /TD இதேமாரி மிச்சல் ரோக்கு நம்ம பண்ணணும். ஸோ டேபிள் டேட்டா டபுள் கொட்டேஷனில் டாட் HTML ஸ்பெஷல் கேஸ் $ரோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் காலத்தோட நேம் கொடுக்கணும். அடுத்து ஃபோன் நம்பருக்கு P நம்பர் கொடுத்துருந்தோம். P நம்பர்
மறுபடியும் ஒரு டாட். ஓகே, இப்போ ஸ்லாஷ் டிடி டேபிள் டேட்டா க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் அதேமாதிரி டேபிள் டேட்டா டாட் HTML ஸ்பெஷல் கேர்ஸ் $row காலத்தோட நேம் கொடுக்கலாம். PW பாஸ்வேர்டுக்கு ஓகே. டாட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் டிடி ஓகே. கண்ட்ரோல் எஸ். இப்போ டேபிளை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்கோ டபுள் கொட்டேஷனில் ஸ்லாஷ் டேபிள் ஓகே. ஓகே, டேபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து டேபிள் ரோவையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் டிஆர் செமிக்கன் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான அவுட்புட்டை வந்து நமக்கு ரொம்ப ரன் பண்ணி பார்க்கலாம். யூசர் நேம், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த யூசர் நேம், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு பார்த்தீங்களா, இதுல வந்து ஒரு டேட்டா டெலிட் பண்ணுறதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.